ஓகே, கும்பராசி. கும்பராசி சதய நட்சத்திரம். எனக்கு வந்துட்டு இதில் எனக்கு அவ்வளோ நான் பார்த்ததும் கிடையாது, நான் வந்து விசாரித்ததும் கிடையாது. பட் எங்கள் அம்மா வந்துட்டு அது ரொம்ப பார்ப்பாங்க, இந்த ஜாதகம் அது இதெல்லாம் பார்ப்பாங்க. எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் 7 நாட்டு சனி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து முடிஞ்சு இப்போ என்னமோ நீஜ பங்க என்னமோ ஒரு யோகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்க கேள்வி என்ன சார்? அதான் அந்த 7 நாட்டு சனி முடிஞ்சிடுச்சா இல்லையா? கும்பராசிக்கு 7.5 சனி முடியல. இந்த லாஸ்ட் 2.5 இயர்ஸ்ன்னு சொல்கிற லேப்பில் இருக்காங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி இப்போ மார்ச் 6 தான் வந்து மீனத்துக்கு வந்திருக்காரு. சின்ன ஒரு 2 வருஷம் ரொம்ப கவனமான பீரியட் தான். சரி, ஓகே. கும்பராசி பொது பலன் சொல்லுங்களேன். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ ரிலீஃப் பீரியட்ல இருக்காங்க அவங்க. ஓகே, அதாவது 7.5 சனி மொத்தமாக முடியல. இல்லை ரிலாக்ஸேஷன்றது வேற. அதாவது ஓங்கி ஒரு அடி கணத்து மேலே வச்சுட்டு அந்த தாக்கம் முடிஞ்சு அடுத்தது அந்த மருந்து போடுற மாதிரி அந்த ஸ்டேஜில் இருக்காங்க. என்ன நல்லது எதிர்பார்க்கலாம்? நல்லது எதிர்பார்க்கலாம். நல்லதுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெட்டது நடக்காமல் இருக்கிறதே பெரிய நல்லது. நல்லது நடக்கிறத விட எல்லா மனுஷங்களுக்கும் என்ன வேண்டிக்கிறாங்கன்னா, எப்பா என்னை விட்டுருப்பா, என்னைய தொந்தரவு பண்ணாம இரு, எனக்கு பங்களா காரெல்லாம் வேணாம், ஒழுங்கா 3 வேளை சாப்பாடு, நிம்மதியான வாழ்க்கை, இது போறோம்னு நினைக்கிறவங்க தான் அதிகம். அதனால கும்பராசி இப்போ அப்படிதான் நினைப்பாங்க. அடிச்சு அடி தாங்க முடியாது, அந்த ரணம் காயம் அந்த வடுவெல்லாம் இருக்கும். இப்போ கும்பராசி கோத்ரூ பண்றது அப்படி மெதுவா அந்த நான் சொன்ன மாதிரி இந்த இரும்பலால் அடிக்கிறது போல பிளாஸ்டிக் ஸ்கேல் அடி வாங்குற மாதிரி. ஓகே, முன்னைய காட்டிலும் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும். டெஃபினட்டா ரிலீஃப் இருக்கும். அந்த தாக்கம் இருக்காது. ரைட். ஒரு 40 டிகிரி வெயில் இருக்காது. 38 35 அப்படி கம்மியா. ரைட். ஓகே, மேஷராசி. ஓகே, உங்களுக்கு ஏதாவது தனியாக கேள்வி இருக்கா சார்? அது கேள்வி என்ன சார் கேள்வி? போன ட்ரிப்பு வந்து நல்லா பிஸியாக 3 ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்தது. இப்போ டக்குன்னு 1 வந்துருச்சு சார். போன ஒரு வருஷம் ரொம்ப கடுமையான சூழ்நிலை தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்னொன்று, ராகு திசையில் இருந்தீங்க கடந்த 18 வருஷமாக, அதாவது 17 வருஷமானு வச்சுக்கலாம். இப்போ ராகு முடிகிற வாரத்துக்கு வந்துட்டார். ஸோ இனி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். போன வருஷத்துக்கு முந்த வருஷம் உங்களுக்கு காலில் ஒரு பிரச்சனையாக இருக்கும், அல்லது கால் வலி புதுசாக வந்திருக்கும். ஃபுல் பாடியே சார், பாடியே பிரச்சனை ஆயிடுச்சு. ஓகே, பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக தான் தானே பில்டிங்கு இருக்கிறதுக்கெல்லாம். ஆனால் இப்போ உங்களுக்கு ராகு தசை முடிஞ்சு அடுத்து வந்து உங்களுக்கு குரு தசையே வரப்போகுது. ஸோ குரு உங்களுக்கு லக்னாதிபதி, லக்னத்துக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதிங்கிறதுனால இந்த 3 ப்ராஜெக்ட் ஒரு ப்ராஜெக்டாக மாறிச்சுன்னு சொன்னீங்க இல்லையா, இது வந்து குரு தசையில் உங்களுக்கு 10 ப்ராஜெக்டாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். பொதுவாகவே நீங்கள் வெள்ளிக்கிழமை போட்ட ட்ரெஸ்ஸையோ இல்லை வந்து பனியனையோ சனிக்கிழமையே போட்டுங்க. ஏன் அப்படிங்கிறது லாஜிக்காக நான் சொல்கிறேன். சனி அப்படின்னாலே அழுக்கு, சனி அப்படின்னாலே லேபர்ஸ். அப்படிங்கும்போது உங்களுக்கு 7.5 சனியோட தாக்கம் பெருசாக பாதிக்காமல் இருக்கும்னா அந்த அழுக்கு ட்ரெஸ்ஸை ஒரு நாள் நீங்கள் சனிக்கிழமையில் பயன்படுத்திட்டு வந்து நம்ம சனியோட காரகத்துவமாகவே முழுசாக நம்ம மாறிட்டோம்னா நம்மளால தான்டா அவன் அப்படின்னு அவர் விட்டுட்டு போயிடுவார். நீங்கள் இங்கே குருவாக பெர்ஃபெக்டாக மாறும்போது வேறு டைமென்ஷன் எடுக்கும்போது அவர் எட்டி பார்க்க செய்வார், அதோட தாக்கத்தை ஜாஸ்திப்படுத்த செஞ்சுருவார். ஓகே, வெள்ளிக்கிழமை போட்டு சனிக்கிழமை போடணும். ஆமாம், சூப்பர். ஓகே சார், ரிஷபராசியோட பொது பலன் சொல்லிட்டு சார். இங்கே யாரும் இல்லை. ரிஷபராசி இந்த ஆண்டு எப்படி இருக்கும் குரு பயிற்சிக்கு அப்புறம்? ரிஷபத்துக்கு ஆக்சுவலாக இந்த வாட்டி குரு வந்து 3ஆம் இடத்துல வர்றது வந்து கொஞ்சம் மனக்கிளேக்கங்கள் ஏற்பட்டாலும் நிறைய குடும்பத்திற்கு வேண்டிய நிறைய நல்ல விஷயம்லாம் நடக்கும். நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம். அதனால் தொழில் நல்லா இருந்தால் தான் பணம் வரும். அதே போல் சுபவிரிய பிராப்தங்கள் ஏற்படும். குடும்பத்தில் வந்து அதிகமான ஈடுபாடு கொள்வார்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் போகும். பூர்வீகத்தில் ஏதாவது சொத்துக்கள் இருந்தாலும் அது புதுப்பிக்கப்படும், அல்லது வேறு ஒரு அற்புதமான ஒரு கட்டடமாக எழும்பும். அதே போல் வந்து இவங்களுக்கு பரம்பரையாக இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸ் எல்லாம் செட்டில் ஆகிடும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சனி வேறு இவங்களுக்கு இன்னும் அடுத்த 2 வருடத்துக்கு பிரமாதமான ஹெல்ப் பண்ணக்கூடிய நேரம். ஆனால் நிறைய குழப்பங்கள் கண்டிப்பாக இருக்கும். இவங்களே யாராவது எதிரியாக இவங்களே நினச்சிப்பாங்க. ஆனால் இவங்க சீண்டவே மாட்டாங்க. அதான் மேட்ரு. கடகராசி சார், கடகராசிக்கான பொது பலன். கடகராசிக்காரங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தாலும் இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், ஏதாவது ஒரு மாற்றம் வந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இல்லை என்னால் பண்ண முடியாது, ஒரு வீடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அது பண்ண முடியாது, இது வந்துட்டேன், கடல் கடந்து போக முடியாது, வேறு தொழிலுக்கு போக முடியாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆனால் ஹெல்த்தை ரொம்ப பார்த்துக்கணும். கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு எதிரிகள் வந்து உடன் இருப்பவர்களால் தொந்தரவு வரும். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ராசியில் கடகம் வரும். அதனால் குலதெய்வத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப முக்கியம். பசுமாடுகளுக்கு வேலைக்கிழமையில் அகத்திக்கீரையை தவிர கொடுக்கக்கூடிய உணவுகள் கடகத்துக்கு மிகப்பெரிய பலத்தை தரும். புது தொழில் தைரியமாக இறங்கி பண்ணக்கூடிய அற்புதமான காலகட்டம். வாகனங்களில் அதிகமான மாற்றங்களை செய்யக்கூடிய ராசியில் கடகம்.
இந்த குரு பயிற்சியில் பொதுவான இந்தந்த ராசிக்கு சம, இந்தந்த ராசி கொஞ்சம் ஜாக்கிரதை, ஒரு 3 ராசி சொல்லுங்க சார், நிறைவு பண்ணிவிடும். விருச்சகத்துக்கு வந்து பார்வையில் வரக்கூடிய ராசி. அதனால் விருச்சகத்துக்கு வந்து ஏற்கனவே ஆஃப் மென்டலாக இருந்ததெல்லாம் போய் விருச்சக ராசிக்காரங்களால் நிறைய பேர் மென்டல் ஆகிடுவாங்க. அடுத்தது விருச்சகத்துக்கு வந்து பேரண்ட்ஸ் ஹெல்த்தை ரொம்ப பார்த்துக்கணும். அடுத்தது மகர ராசிக்காரர்களுக்கு சமசப்தமாக பார்வையால் வர்றதுனால ரொம்ப அற்புதமாக இருப்பாங்க. தூக்கத்தை கெடுத்துக்கினாங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம் தான் மகரத்துக்கு வரும். குடும்பத்தில் வந்து கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலையை நல்லா பார்த்துக்கக்கூடிய ராசியில் மகரம், மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலையை அதிகமாக பார்த்துக்கொள்ளக்கூடிய ராசியில் மகரம். ஸோ மகரத்துக்கு ரொம்ப அற்புதம். அடுத்ததாக ரொம்ப அற்புதமாக பார்க்கக்கூடிய ராசி மீனம். மீனத்துக்கு வந்து விசேஷ பார்வையாக 9ஆம் பார்வை இருக்கிறது வந்து ராசிநாதனே பார்க்குறனால நிறைய நல்லது நடக்கக்கூடிய ராசியில் மீனம் வரும். பிள்ளைகள் விஷயத்தில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம். எப்பயுமே நான் சொல்கிறது, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி, எந்த சனி வந்தாலும் இல்லை சனி திசை வந்தாலும் உடலிலிருந்து வேர்வை வரணும். வேர்வை வந்தால் தம்பி சொன்னார் ஒருத்தர், ட்ரெஸ்ஸு வந்து ஒரு நாள் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா அழுக்கு போடுறது. வேர்வை வந்தால் உப்பு வரும். உப்பு வந்தால் அந்த இடத்துல சனி இருக்க மாட்டார். அதனால் உப்பு வந்து வரணுன்னா உடம்பு உழைக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும். அந்த போல் எக்ஸசைஸ் கடுமையாக பண்ணக்கூடிய ராசிகளில் சனி உபத்திரம் பண்ணுறதாக ஜோதிடத்தில் இல்லை. அதை மட்டும் பண்ணிட்டா நல்லது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேஷத்துக்கு தொழில் கிடைக்கும். ரிஷபத்திற்கு திருமண தடைகள் நீங்கும். மிதுனத்திற்கு வந்து தொழில் நிச்சயமாக அற்புதமாக கிடைக்கும். கடகத்துக்கு ஒரு இடமாற்றம் கிடைக்கும். சிம்மத்திற்கு இருந்த பிரச்சனைகள் தீரும். ரொம்ப நாளாக இருந்த ஒரு தேக ஆரோக்கியம் 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து நல்லா மீண்டுடுவாங்க. சிம்மத்துக்கு இழந்த காதல், இழந்த குடும்பங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதுவே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மரண பயம் சிம்மத்துக்கு போயிடும். கன்னிக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் ஓவர் கிடைக்கும். குடும்பத்தை விட்டோ பிரிந்தோ வெளியில் வந்தோ அற்புதமாக ஆயிடுவாங்க. கன்னிக்கு வந்து குடும்பத்தில் இருந்த பிரச்சனை தீரக்கூடிய அமைப்பு, லாபம் வரக்கூடிய அமைப்பு. கன்னிக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். துலா ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா வந்தாலும் ஹெல்த்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். துலா ராசிக்காரர்களுக்கு தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் ஏற்படும். தனுசில் பற்றி பார்த்திங்கன்னா தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். உடன் பிறந்தவர்களுக்கும் இரத்த பந்தவங்களுக்கும் அதிகமான உதவிகளை செய்யக்கூடிய அற்புத பிராப்தம் தனுசுக்கு கிடைக்கும். கும்பத்துக்கு வந்து ஒன்லி ஹெல்த்து தான். கும்பத்துக்கு வந்து அடிவயிறு, கழிவுகள் பாதை மட்டும் பார்த்துக்கலாம். கும்பம் ரொம்ப கஷ்டமே பட வேணாம். தொழிலில் பெரிய புரட்சிகள் ஏற்படுத்தக்கூடிய ராசியில் கும்பம் வரும். இதெல்லாம் வந்து மேஷத்துலேருந்து மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிகளுக்கு இந்த குரு பயிற்சியால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். சூப்பர் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட கணிப்புக்கு மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. அதே போல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இருதரப்புக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எல்லா நலத்தையும் கொடுக்க இந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி 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 நன்றி. தேங்க்யூ.